பக்தி நேரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறப்போகுது. வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. மகர ராசிக்காரர்களுக்கு இலகிய மனம் கொண்டவங்க, யாருக்கு எந்த கஷ்டம்னா ஓடி போய் உதவக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த மகர ராசிக்காரங்க. இவங்க வாழ்க்கையில் பல இடங்களில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. பணத்தில் இருக்கட்டும், இல்லை மற்றவங்க மேலே வச்ச பாசத்தில் இருக்கட்டும், இல்லை இவங்க கூட பழகின நண்பர்களாக இருக்கட்டும், எந்த விதத்தில் இவங்க பழகியிருந்தாலும் இவங்க ஏமாற்றப்பட்டு இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களையும் பெரிய தடுமாற்றங்களும் தடைகளும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு காலத்துக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த மாதம் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. குரு பகவானின் சாதகமான தாக்கம் உங்களுடைய உறவுகள், தொழில் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகளை மாற்றப்போகுது. தொழில் மற்றும் வேலையில் ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகளில் முன்னேற்றத்துடன் ஆரம்பிக்க போறீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டும் புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கலாம். நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறும் சூழ்நிலையும் உருவாக போகுது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் அல்லது லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. இந்த காலத்தில் பணவரவு சீராக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். எதிர்பாராத வகையில் பணம் கைக்கு வரப்போகுது. இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிகவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியது. கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட இந்த மகர ராசிக்காரங்க எப்பவுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளும் தானாகவே சரியாகிடும். இவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிகழ்ப்போது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்க போகுது. இவங்களுடைய காதல் வாழ்க்கை குழப்பம் நிறைந்ததாக இருந்தாலும் மனதில் இருந்த சந்தேகங்கள் விலகி நம்பிக்கை உண்டாக போகுது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டயர்ட்னஸோடு எப்பவுமே இருப்பாங்க. ஆனாலும் இவங்க அன்றாட செய்யக்கூடிய வேலைகளில் எந்தவித குறைபாடும் வைக்க மாட்டாங்க. இந்த ஜூலை மாதம் 2வது வாரத்திலிருந்து சில எதிர்பாராத நல்ல செய்திகள் வரப்போகுது. வீடு, வாகனம் அல்லது புதிய முதலீடுகள் குறித்த நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. புதிய தொழில்களை தொடங்குவீங்க. எதை செய்யலாம் அப்படின்று உங்கள் மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. எந்த தொழிலை செஞ்சால் முன்னுக்கு வரலாம், எதை பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்ற பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதற்கெல்லாம் இந்த 2வது வாரம் உங்களுக்கு தீர்வாக அமைய போகுது. ஒரு தொழிலில் உட்கார்ந்து அதை நல்லபடியாக நடத்தி அதிலிருந்து அதிக லாபத்தை பெற போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு அமைய போகுது. நன்மைகள் அனைத்தும் நடந்தால் கூட சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோபத்தில் யாரையும் பேசாதீங்க. யாரையும் எளிதில் நம்பி பெரிய தொகையை கொடுக்காதீங்க. எதுலையாவது கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அதை முன்பு நன்கு படிச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாத்துக்க முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்ளு எண்ணெயில் தீபம் போடுங்க. கருப்பு எள் தானம் செய்யலாம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானை இப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தவிடுபொடியாக மாறிவிடும். நீங்கள் இந்த புதிய வாய்ப்புகள் மற்றும் நம்பிக்கையை அளிக்கும் ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு அமைய போகுது. புதிய முயற்சிகளை தொடர்ந்து செய்கிறதுனால நல்ல பலனை பெறும் வாய்ப்பும் அதிகரிக்க போகுது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ராசி என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.